நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றப்ப ரொம்ப தியரட்டிக்கலாக இருக்கணும், தியரட்டிக்கலாக இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கலாம். ஆனால் அதை நம்மளால் 100% செய்ய முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே எமோஷ்னல் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம எடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸுக்கு பின்னாடி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. சொசைட்டி ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், பியர் ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சு தான் நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கிறோம். அதனால் ரொம்ப ரேஷ்னல் டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அதனால் நம்ம ரீசனபிள் டிசிஷன்ஸ் எடுத்தாலே நம்ம we are still going to make lots of money அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த சாப்டர் 11th ஆஃப் த புக் த சைக்காலஜி ஆஃப் மணியில் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ, நான் ஸ்ரீதர். வேக்னர் அப்படிங்கிற சைக்கேட்ரிஸ்ட், 19th century சைக்கேட்ரிஸ்ட். அவர்கிட்ட பேஷண்ட்ஸ் வராங்க, நியூரோசிஃபிலிஸ் டிசீஸ்க்காக ட்ரீட்மெண்ட்காக வராங்க. அந்த பீரியடில் நியூரோசிஃபிலிஸ் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி செத்துருவாங்க. இந்த நியூரோசிஃபிலிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு எய்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஆனால் எய்ட்ஸ் கிடையாது. எய்ட்ஸ் வைரஸால் வருது, நியூரோசிஃபிலிஸ்ங்கிறது ஒரு பாக்டீரியாவால் வருது. அந்த டைமில் நியூரோசிஃபிலிஸ் வந்துச்சுன்னா டெத்து தான், வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது. பட் இந்த வேக்னர் அப்படிங்கிற சைக்கேட்ரிஸ்ட் ஒரு பேட்டர்ன் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. வேற யாருக்காவது நியூரோசிஃபிலிஸ் டிசீஸ் இருந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு ரீசன்னால ஃபீவர் வந்திருந்ததுன்னா அவங்க எல்லாருமே க்யூர் ஆகிறாங்களாம். இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சி இவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட வர நியூரோசிஃபிலிஸ் பேஷண்ட்ஸுக்கு ஒரு மலேரியல் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாரு. வாண்டடாக ஃபீவர் வர வைக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாரு. அந்த ஃபீவர் வருது, அந்த ஃபீவர்னால உடம்பு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் அந்த பாக்டீரியாவையோ வைரஸையோ எல்லாத்தையும் சாவடிச்சு அவங்கள க்யூர் பண்ணிடுது. இதுக்காக வேக்னருக்கு நோபல் பிரைஸ் கூட கொடுக்குறாங்க. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபீவர் ஈவன் தோ அது நம்மளுக்கு ஹர்ட்டிங்காக இருந்தாலும் அது நம்மளோட உடம்புக்கு நல்லது. இது தெரிஞ்சும் இப்போ கூட ஃபீவர் வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே உடனே போய் மருந்து இன்ஜெக்ஷன் சாப்பிட்டு சரி பண்ணிடுறோம் ஃபீவரை. ஏன்னா இட் ஹர்ட்ஸ். ஸோ ஃபீவர் வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஜெக்ஷன் எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் ரீசனபிள். ரேஷ்னல் தியரி அப்படின்னா என்னன்னா, ஃபீவர் வந்தால் வெரி குட், அது நம்மளோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி பாக்டீரியா வைரஸ் எல்லாத்தையும் சாவடிக்குது அப்படின்னு நம்ம ஹாப்பியாக தானே இருக்கணும். ஏன் நம்ம அங்கே ரேஷ்னலாக இல்லை அப்படின்னா, ஃபீவருங்கிறது நமக்கு உடம்புக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும், நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஸோ நம்ம ரேஷ்னலாக இருக்கிறத விட ரீசனபிளாக இருக்கிறது தான் ஃபீவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த லாஜிக்கை நம்ம எப்படி பணத்தில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹாரி அப்படிங்கிற ஒருத்தருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, எப்படி நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும் வித் லெஸ் ஆர் நாட் டேக்கிங் unnecessary risk, with less risk or not taking unnecessary extra risk. ஸோ இந்த ஒரு கான்செப்டை கண்டுபிடிக்கிறாரு இன்வெஸ்ட்மெண்ட்டில். அதுக்கு அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. ஆனால் காமெடி என்னன்னா, அவர் கண்டுபிடிச்ச கான்செப்டை அவரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணலை. ஏன் தெரியுமா? அவர் கண்டுபிடிச்சது ஒரு தியரிட்டிக்கல், ப்ராக்டிக்கல் கிடையாது. ஸோ இவர் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். என்கிட்ட பணம் இருக்குது, நான் ஒரு ஃபண்ட் ஒரு மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், பண்ணியிருக்கேன், அது லாஸ் ஆகிடுச்சுன்னா நான் ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணுவேன் இல்லையா? இதை மைண்டில் வச்சு பாருறோம். பணம் இருக்குது, ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலை, ஆனால் அந்த மார்க்கெட் பயங்கர சூப்பர் ஸ்கை ராக்கெட் ஆகிடுச்சு, ஆனால் அவர் இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ அந்த இடத்துலையும் அவர் ரெக்ரெட் பண்ணுவார். ஸோ இந்த ஃபியூச்சர் ரெக்ரெட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவாராம். பார்த்தீங்களா, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப ப்ராக்டிக்கலாக இது சொதப்பிடுச்சுன்னா என்ன நடக்கும், என்ன நான் பண்ணுவேன், நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்து இந்த மார்க்கெட்டு பூம் ஆகிடுச்சுன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், இது எல்லாமே ஒரு எமோஷ்னல் டெசிஷன். இதை பேஸ் பண்ணி தான் அவர் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுப்பாராம். அப்போ அவர் ஒரு கான்செப்ட் ஒன்று கண்டுபிடிச்சாரு, அவரே அதை ஃபாலோ பண்ணலை. நம்ம எல்லாருமே அப்படிதான்.
தியரிட்டிக்கலாக இது பண்ணால் ப்ராஃபிட் வரும்னு நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம எல்லாருக்கும் வேண்டியது என்னென்னா நிம்மதியான தூக்கம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் கொடுக்குது அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் தான் நம்மளுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குமா. ஏல் யூனிவர்சிட்டியில் வந்து 2 ரிசர்ச்சர்ஸ் ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணுறாங்க. என்ன சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது நான் சொல்கிறது வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து, சரிங்களா? அந்த யூஎஸ் மார்க்கெட்டில் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க $1 சம்பாதிக்கிறாங்கன்னா $2 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, கடன் வாங்கியாவது இன்வெஸ்ட் பண்ணணுமா. ஸோ அவங்க அந்த சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஏஜாக ஓல்ட் ஏஜாக ஆகிறாங்க இல்லையா, அப்போ அந்த பாரோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது $1 சம்பாதிக்கிறாங்கன்னா $2 இன்வெஸ்ட் பண்ணணுமா கடன் வாங்கியாவது. இது வயசு ஆக ஆக இந்த கடன் வாங்குறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கையில் இருக்கிறத மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா. அப்படி பண்ணாதான் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 2 பேர் ஏல் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணியிருக்காங்க. என்ன அங்கே காமெடி அப்படின்னா, அந்த இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, கடன் வாங்கி $1 சம்பாதிக்கிறாங்கன்னா $2 என்ன சொல்கிறது, இன்னொரு $1 கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்படி அது சொதப்பிடுச்சுன்னா கூட, கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிடுச்சுன்னா கூட, அவங்க அடுத்த நாளே மறுபடியும் கடன் வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட்டில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சத்தியமாக இந்த பிளான் படி, இந்த ரிசர்ச் படி நீங்கள் ரிச்சாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், ப்ராக்டிக்கலி அது பாசிபிளா? நம்ம வந்து கடன் வாங்கி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது சொதப்பிடுச்சு, சொதப்பினதுக்கப்புறம் நம்ம செம்ம கோவத்தில் இருப்போம் இல்லையா, செம்ம டென்ஷன் ஆகிடுவோம். இதுக்கு மேலே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போயிடும். ஏன்னா அதுதான் ரீசனபிள். நம்ம எல்லாருமே வந்து கோவம் வரும், அதுதான் நார்மல். அந்த இடத்துல தியரி படி அப்படி சொதப்பினாலும் உங்கள் எல்லா பணமும் போயிடுச்சுனாலும் திருப்பியும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சத்தியமாக பணக்கார ஆகிடுவீங்கன்னு சொன்னால் நம்ம யாராவது அதை செய்வோமா? சத்தியமாக செய்ய மாட்டோம் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பிலீஃபே போயிடும். இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணி கடன் வாங்கி பண்ணி அது சொதப்பினதுக்கப்புறம் திருப்பியும் அதிலே எப்படி நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கொஷினாக இருக்கும். கரெக்டாக? நீங்கள் சில பேரை பார்த்துருக்கீங்களா, பணத்தை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது சொதப்பும், உடனே லாஸ் ஆகிடும், மீதி இருக்கிற பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல போடுவாங்க, அது லாஸ் ஆகிடும், திருப்பியும் இன்னொரு இடத்துல பணத்தை போடுவாங்க, இப்படி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பதிலாக நம்ம லாஸ் ஆன உடனே அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுறோம். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண இடத்து மேலேயோ இல்லை அந்த ஒரு மார்க்கெட் மேலேயோ இல்லை அந்த ஒரு ஃபண்டு மேலேயோ நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாததுனால தான் நம்ம வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது, அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட நிற்பீங்களா, இல்லை ப்ராப்ளம் வந்துருச்சு நான் வேறு ஃப்ரெண்டை பார்க்குறேன் அப்படின்ட்டு ஓடுவீங்களா? ஆப்வியஸாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவர் கூட இருக்கணும்னு தானே நினைப்பீங்க. அதே லாஜிக்கை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே ஒரு நாள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா there is a 50-50 possibility of making money or for making loss. இதே நீங்கள் வந்து ஒரு வருஷம் பணத்தை எடுக்காமல் அங்கேயே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு ஃபண்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அங்கேருந்து எடுத்து மாற்றாமல் அதே இடத்துல நம்பிக்கையோடு இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்தில் யூஎஸ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து 68% பாசிபிலிட்டி ஆஃப் மேக்கிங் ப்ராஃபிட்டாக. இதே 10 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ஃபண்டு அப்படியே எடுக்காமல் நம்பி கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா 88% பாசிபிலிட்டிஸ் ஆஃப் மேக்கிங் ப்ராஃபிட்டாக. இதே நீங்கள் 20 வருஷம் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா 100% பாசிபிலிட்டி ஃபார் மேக்கிங் ப்ராஃபிட். ஸோ கண்டென்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்டடாகவே இருங்க. அதை லாஸ் ஆன உடனே எடுத்து வேறு இடத்துல போடுறது, அங்கே லாஸ் ஆன உடனே எடுத்து இன்னொரு இடத்துல போடுறது, அப்படி பண்ணாமல் போட்டு இருக்கோம். நம்ம எடுத்த டிசிஷன்ஸ் இதுதான், இந்த டிசிஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த இடத்துல போடலாம் டிசைட் பண்ணி தானே நீங்கள் போட்டிருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்படி போட்டதுக்கப்புறம் அதை தொடாதீங்க, மறந்துடுங்க. டைம்
டைம் நல்லா இருக்கும், கேவலமாக போகும். ஆனால் ஃபைனலாக ஒரு 10-20 வருஷம் பொறுத்து பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். நம்ம எல்லாருமே வந்து எமோஷ்னலாக டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே, ரோபோட்ஸ் இல்லையே. நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற லேண்டு மேலே ஒரு லவ் இருந்தால் தானே அந்த லேண்டோட வேல்யூ கம்மியானாலும் நம்ம வந்து அதே இடத்துல இட்ஸ் ஓகே, நம்ம எடுத்த டெசிஷன்ஸு நம்மளுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வி வில் ஸ்டிக் ஆன் டு தட் பிளான். உங்கள் ஃப்ரெண்டு மேலே உங்களுக்கு உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் தானே அந்த ஃப்ரெண்டோட லைஃப் வந்து அப் அண்ட் டவுனில் இருந்தாலும் நீங்கள் கூட இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேலே எமோஷ்னலாக இருக்கிறது தப்பு இல்லை. நீங்கள் எமோஷ்னலாக இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த லேண்டோட வேல்யூ கம்மியான உடனே அதை வித்துட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவீங்க. அப்படி போகிறதுனால தான் உங்களால் நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியல. அதனால் வந்து எமோஷ்னலாக இருக்கிறது வந்து ரொம்ப ரீசனபிளான ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் எமோஷன்ஸை வந்து ஒரு நெகட்டிவாக நம்ம பார்க்க தேவையில்லை. எமோஷன்ஸை வந்து உங்களோட பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ளீஸ் ஸ்டிக் ஆன் டு தேட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் 11th சாப்டரோட கண்டென்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு, என்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வித் திஸ் நான் அடுத்த வீடியோவில் நான் 12th சாப்டர் படிச்சுட்டு நான் என்ன எனக்கு புரிஞ்சுதோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். As always, sharing is caring. Please share this with your friends and family members. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Take care and bye.